சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. காமனான டவுட்ஸ் நெறைய பேருக்கு இருக்கும். அத நான் கேட்கிறேன். நீங்க குயிக்கா ஆன்சர் பண்றீங்களா? ஷூர். மேம் சம்மர் டைம்ல ஹாட் வாட்டர்ல குளிக்கலாமா? சம்மர்ல ஹாட் வாட்டர்ல குளிக்கிறது வந்து யூசுவலி நாட் ரெக்கமெண்டட். பிகாஸ் ஹாட் வாட்டர்னால நம்ம ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆகும். அண்ட் ஹீட் ரேஷஸ் எல்லாமே அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹாட் வாட்டர்ல நம்ம குளிக்கும்போது சான்சஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாமே வெளிய போகும். ஸோ அதனால யூசுவலி ஒரு லூக்வார்ம் வாட்டர் ஆர் இல்லன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்ல குளிக்கிறது இட்ஸ் பெட்டர். ஸோ சம்மர் சீசன்ல அவுட்டோர் எக்ஸர்சைஸ் எவ்ளோ சேஃப் மேம்? இட்ஸ் சேஃப் டெஃபினெட்லி. பட் நான் சொன்ன மாரி அந்த 12 to 3 ஹீட் வேவ்ஸ் இருக்கிற டைம் அவாய்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் ஒரு ஏர்லி மார்னிங் ஆர் லேட் ஈவினிங்ல ரெகுலர் எக்ஸர்சைஸ் அரவுண்ட் 30 to 40 மினிட்ஸ் ஆஃப் ஏரோபிக் எக்ஸர்சைஸ் இஸ் டெஃபினெட்லி சேஃப். பட் மேக் ஷூர் டு ஹைட்ரேட் யுவர்செல்ஃப். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எலக்ட்ரோலைட் ட்ரிங்க் வந்து வாட்டர விட சேஃபா? எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துக்கலாம் சம்மர் டைம்ல. பட் அதெல்லாம் விட ஐ வுட் சஜஸ்ட் நேச்சுரல் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க் லைக் இளநீ, மோர், லெமன் சால்ட் வித் வாட்டர். பட் ரொம்ப வந்து இஃப் யூ ஃபீலிங் வெரி தர்ஸ்டி, ஓவர் எக்ஸ்போஷர் டு ஹீட், ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி டைம்ல யூ கேன் டேக் ஓஆர்எஸ் அந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துக்கலாம். பட் அந்த டேஞ்சர் என்னன்னா எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலயுமே வந்து சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு டேக் தீஸ் நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் அண்ட் தென் பட் ஃபீவர், டிஹைட்ரேஷன் அந்த மாதிரி டைம்ல யூ கேன் டேக் ஓஆர்எஸ் எடுத்துக்கலாம். மேம் நாள் ஃபுல்லா ஏசில இருந்தா அது ஹெல்த்துக்கு எதுவும் ப்ராப்ளமா? இருக்கலாம். பட் ஏசில இருக்கிறதுனால ஒரு சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம லாங் டைமா வந்து அந்த ட்ரை ஏர்லயே நம்ம எக்ஸ்போஸ்ச்சர் இருக்கிறதுனால நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ஏர்வேஸ் எல்லாமே ட்ரை ஆயிடும். ஸோ அதனால பீப்புள் வில் கெட் லாட் ஆஃப் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அண்ட் பிளாக் நோஸ் இதெல்லாம் ரொம்ப காமன். லைக் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு ஆஸ்மா வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏசி ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய மோல்டு ஓவர் க்ரோத் இருக்கும். ஸோ தட் கேன் லீட் டு லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். ரொம்ப நேரம் நம்ம க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்லேயே இருக்கும்போது நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் ஃபாஸ்ட்டாக பரவும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஏசிலேயே இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபீலிங் ஆஃப் தர்ஸ்டே இருக்காது. ஸோ தட் அதனால நம்ம ஸ்கின் ட்ரை ஆகி நமக்கு தண்ணி குடிக்கணுன்ற ஃபீலே வராது. ஸோ தட் வில் இன் டர்ன் லீட் டு டீஹைட்ரேஷன். லாங் டேர்ம் இருந்தாலும் ட்ரை டு டேக் ஷார்ட் பிரேக்ஸ் அண்ட் ஹேவிங் இன் மைண்ட் ஆஃப் ஆல் தீஸ் செட்பேக்ஸ். அப்பப்போ வந்து ட்ரை டு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் அண்ட் ஏசி ஃபில்டர்ஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. சம்மர் டெம்பரேச்சர்ஸ் ஆர் ரைசிங். So please do take care, especially take care of the vulnerable population like வீட்டில் வயசானவங்க அண்ட் குழந்தைங்க இருந்தால் பத்திரமா பார்த்துக்கோங்க. ட்ரை டு ஸ்டே இன்டோர்ஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அண்ட் நிறைய தண்ணி குடிங்க அண்ட் வேர் லைட் லூஸ் கிளாத்திங். ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சு லைக் ஒரு ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் இல்லை இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறி எது இருந்தாலும் இமீடியட்டாக ப்ளீஸ் டூ கன்சல்ட் யுவர் டாக்டர். தேங்க்யூ.